உணர்வோம் ஆன்மீகம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வணக்கம். பல நூற்றாண்டுகள் தொன்மையான தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று காரைக்காலில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவேட்டக்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள புன்னகவனம் என்னும் புராண பெயர் கொண்ட அருள்மிகு சவுந்தரநாயகி சமேத திருமேனி அழகர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களின் வரிசையில் 49வது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம். சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறியப்படும் திருஞான சம்பந்தர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவார பதியமாக பாடியுள்ளார். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமான் தரிசனம் நாம் காணலாம். கொடிமரம் மற்றும் நந்தியம்பெருமானை வணங்கி தொடர்ந்து சென்றால் கருவறையில் சுந்தரேஸ்வரராக, அதாவது திருமேனி அழகர் என்னும் திருநாமத்தில் அருள்பாலிக்கும் ஈசன் தரிசனம் நாம் காணலாம். இத்தலத்தில் அம்மன் சவுந்தரநாயகி என்னும் திருப்பெயரில் தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்கிய ஈசன் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த வேடவர் ரூபத்திலேயே உற்சவமூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி. நமது இந்து மதத்தின் இரு பெரும் இதிகாசங்களான இராமாயணத்தில் ராமர் தன் வனவாசத்தின் போது பல தலங்களுக்கு சென்றதாகவும், மேலும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தங்கள் வனவாசத்தின் போது பல தலங்களுக்கு சென்றதாகவும் அறியப்படுகிறது. அப்படி அவர்கள் தரிசித்த ஆலயங்கள் பல நமது பாரத நாட்டில் காணப்படுகிறது. அந்த வகையில் பாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் வனவாசத்தின் போது பாசுபத அஸ்திரம் பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கின்றான். அப்பொழுது அசுரன் ஒருவன் அவனது தவத்தை கலைக்க பன்றியுருவில் வர அர்ஜுனன் அந்த பன்றியின் மீது தனது பாணத்தை வீசுகின்றான். அர்ஜுனனின் பாணம் அந்த பன்றியின் உடலை துளைத்த சமயம் இன்னொரு பாணமும் வந்து அந்த பன்றியின் உடலை துளைக்கின்றது. அதனைக் கண்டு ஆச்சரியமடைந்த அர்ஜுனன் அந்த வில்லாளி யார் என்று பார்க்க அங்கே சிவபெருமான் வேடவ ரூபத்தில் அர்ஜுனனுக்கு காட்சி கொடுக்க அர்ஜுனன் சிவபெருமானை பணிந்து பாசுபத அஸ்திரம் பெற்றதாக அறியப்படுகிறது. அந்த நிகழ்வை விளக்கும் வகையிலேயே இத்தலத்தில் சிவபெருமான் வேடவமூர்த்தியாக அருள்பாலிப்பதாக அறியப்படுகிறது. மாசி மகமன்று இத்தலத்தில் கடலாடும் வைபவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதாவது உமையவள் மீனவகுலத்தில் தோன்றி சிவபெருமானை மணந்து கொண்டதன் பொருட்டு இத்தலத்தை சுற்றியுள்ள மீனவ பெருமக்கள் பெருமளவில் அந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்கின்றனர். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.